HDFC Life Smart Protect பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேஷன் ஜர்னில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் பே அண்ட் ரெகுலர் பேன்னு ரெண்டு பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. 4 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வித் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சிங். அண்டர் டிக்ரீசிங் கவர் அண்ட் டிக்ரீசிங் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி பிளான் ஆப்ஷன்ஸ்ல உங்க டெத் பெனிஃபிட்டை ஒரு சோசன் பீரியட்க்கு அப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அண்டர் லெவல் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி அண்ட் டிக்ரீசிங் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி பிளான் ஆப்ஷன்ஸ்ல மெச்சூரிட்டியில மினிமம் சம் அஷூர்ட் பெனிஃபிட் கிடைக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் இதுல நீங்க பே பண்ற சில சார்ஜஸ் பாலிசி டேர்ம் அப்பவே உங்களுக்கு ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பாலிசியில் 4 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லெவல் கவர், ஆப்ஷன் பி லெவல் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி, ஆப்ஷன் சி டிக்ரீசிங் கவர், ஆப்ஷன் டி டிக்ரீசிங் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷன். அண்ட் இதில் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. லைக் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட், டிஸ்கவரி ஃபண்ட், ஈக்விட்டி அட்வான்டேஜ் ஃபண்ட், சஸ்டைனபிள் ஈக்விட்டி ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மிட் கேப் மொமெண்டம் ஃபண்ட், நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட், டாப் 500 மொமெண்டம் 50 ஃபண்ட், டைனாமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட், நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்க டேப்லர் காலம்ல அழகா காட்டுறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கும் இந்த ஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு. லைக் அசெட் கிளாஸஸ்னா மணி மார்க்கெட், கேஷ் அண்ட் டெபாசிட்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் பாண்ட்ஸ் ஒன்று இருக்கு. அண்ட் இன்னொன்று ஈக்விட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷனும் இங்க வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க விச் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் மாடரேட் டு வெரி ஹை. அண்ட் நீங்க உங்க ப்ரீமியமை எந்தெந்த ஃபண்ட் ஆப்ஷனுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கு. லைக் டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் லாயல்ட்டி அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாலிசி டேர்ம்ல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல லாயல்ட்டி அடிஷன் ஆஃபர் பண்றாங்க. எந்த மாதிரினா இப்போ உங்களோட சார்ஜஸே பார்த்தீங்கன்னா மொட்டாலிட்டி சார்ஜர் 2x to 3x வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பிரீமியம் அலோகேஷன் சார்ஜர் 2x ரிட்டர்ன் பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜர் ரிட்டர்ன் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி சார்ஜுமே 2x ரிட்டர்ன் பண்றாங்க. அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங், பிரீமியம் ரீடைரக்ஷன், பார்ஷியல் வித்ட்ராவல், டாப் அப் பிரீமியம், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அண்ட் உங்களோட சம் அஷூர்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனுமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வேரியஸ் சார்ஜஸ் கட்டுற மாதிரியுமே இருக்கு. லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ், இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ். ஆனால் பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு, ஸ்விட்சிங்க்கு, பிரீமியம் ரீடைரக்ஷன், மிஸ்செலனஸ் சார்ஜஸ் எதுவும் இதுல கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்காக சார்ஜஸ் வந்து கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இதுல இருக்கிற மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்காது. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டே கம்பேரிட்டிவ்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சார்ஜஸ் இருக்காது. எஸ்பெஷலி டு டிஸ்கண்டினியூ என்ட்ரிக்கெலாம் அங்கே சார்ஜஸ் இருக்காது. இந்த சார்ஜஸ் என்ன ஆகும்னா ஓவர் டைம் உங்களோட ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்குற ப்ரீமியமை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து கெயின்ஸ்லேருந்து இவங்க டிடக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டல் அமௌண்ட்டே கம்மியாயிடுது. ஸோ லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸுமே கம்மியாக தான் வரதுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கு. ஸோ இது ஒரு ட்ராபேக். இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் டிக்ரீசிங் கவர் அண்ட் கேபிட்டல் கேரண்டி இந்த மாதிரி. அண்ட் உங்களோட சில சார்ஜஸ்மே ரிட்டர்ன் பண்றாங்க. லைக் மொட்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி, அதுவும் பாலிசி டேர்ம்குள்ளேயே. அண்ட் டாப் அப் பிரீமியம் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல், ஸ்விட்சிங், பிரீமியம் ரீடைரக்ஷன், மிஸ்செலனஸ் சார்ஜஸ் எந்த சார்ஜஸும் கிடையாது. அண்ட் பேஸ் பாலிசிக்கு நீங்க ரைடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் அவைலபிள் கிடையாது. அண்ட் சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்ணாலுமே அந்த டைம் வேல்யூவை அங்கே கன்சிடர் பண்ணல. ஏன்னா இப்போ உங்க கையில் இருக்க 100 ரூபான்றது 10 வருஷம் கழிச்சு அதே வேல்யூல இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த 100 ரூபாவை நம்ம இன்வெஸ்ட் பண்ற இடத்தை பொறுத்து அதோட வேல்யூ மாறும். ஸோ கண்டிப்பா அந்த டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணாம அந்த சார்ஜஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்றதுன்றது இட்ஸ் மணி லாஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைம் வேல்யூ போயிடுது.
ஆயிடுச்சு. இன்னொன்று இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 years ஃபார் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணவோ இல்லை சரண்டர் பண்ணவோ. அண்ட் இதில் இருக்க சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்ன்றது ஒன்லி செலக்ட் பிளான் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த பிளான் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டரும் எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது இந்த பாலிசியில், லைக் உங்களோட சார்ஜஸாக இருக்கட்டும், உங்களோட பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக இதோட பாலிசி ப்ராஷரை இன்டெப்த்தாக வந்து ரெஃபர் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த பாலிசியோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வருதுன்றது பார்க்கறதுக்காக தான். ஏன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இருந்தாலுமே கடைசியில் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் இந்த பாலிசி சஸ்டைனபிளா இல்லையா இல்லை வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால சொல்ல முடியும். இந்த IRR நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி தான். கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்டர் ஆப்ஷன் ஏ லெவல் கவர் அவங்க சம் அஷ்யூர்ட் 1 crore, ஆனுவல் பிரீமியமா அவர் கட்ட போறது 1 lakh. இப்போ பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம்ன்றது 25 years. ஸோ நம்ம எப்படி இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் IRR கால்குலேட் பண்ண போறோம்னா 4 and 8%. ஸோ 4%ன்றது worst case scenario குறிக்குது, 8%ன்றது பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்குது. இது எந்த விதத்திலும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோதான் கம்மியா இல்ல அப்பர் லிமிட்ஸா வரும் இந்த பாலிசில இருந்து கிடையவே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு worst and best case scenario காட்டுறதுக்காக தான். ஏன்னா இது யூனிட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால. ஆனா ஆக்சுவலி இந்த பாலிசியோட வேல்யூன்றது இஸ் டிபெண்டன்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் த பாலிசிஸ் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த பாலிசி ஹோல்டர் ரெகுலர்லி பிரீமியம்ஸ் கட்டிட்டே வந்தாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 25 years அவங்க ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபண்ட் வேல்யூ 4%, worst case scenarioல 15.11 lakhs வருது. இதே 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோல 32.37 lakhs வருது. அண்ட் இதோட IRR அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா worst case 4%ல just 2.03% தான். இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட கம்மி. ஸோ நீங்க எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாம உங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா கூட இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் 25 years கழிச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இதே வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8% ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா it only gives you an IRR of 5.83%. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ற மாதிரி கூட ஒரு பேங்க் FD கொடுக்கக்கூடிய கேரண்டி ரிட்டர்ன்ஸை விட இது கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. எஸ்பெஷலி நம்ம லாங் டேர்ம் 25 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரிஸ்க் எடுத்துமே. அந்த நம்மளோட ஃபினான்ஷியல் கோலோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை 25 years எண்ட்ல இதால சஃபிஷியண்டா வந்து கொடுக்க முடியல. ஏன்னா எந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்னே இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ நம்ம கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மார்க்கெட்ல இன்னும் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி அவைலபிளா இருக்கு. அதுல இந்த பாலிசியோட கம்பேரபிளி குட் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் லிக்விடிட்டி அண்ட் பெட்டர் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட பண்ண போறோம். ஸோ HDFC பாலிசியில இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh பிரீமியம் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு அந்த பிரீமியம் பெட்டரா அலோகேட் பண்ணா இன்னும் எஃபிஷியன்ட்டா ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ எப்படின்றது தான் இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதை விட இது பெட்டரா கொடுக்குதா இல்லையான்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். சம் அஷ்யூர்ட் அதே 1 crore. நம்மளுக்கு பிரீமியம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,300 rupees தான். ஆனால் பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஏன் வந்து HDFC பாலிசியில் இருந்த மாதிரியே சேம் மெட்ரிக்ஸ் லைக் சம் அஷ்யூர்ட் பாலிசி டேர்ம்லாம் எடுத்திருக்கோம்னா ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஆனால் அங்கே நம்ம 1 lakh இதே ஒரு பாலிசிக்கு நம்ம வந்து கட்டணும். அதாவது 1 lakh ஃபார் பிரீமியம். இங்கே நம்ம பிரீமியம் ஜஸ்ட் 17,300 தான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் 82,700 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கறதுனால நம்ம PPFன்னு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதே நேரத்தில் ELSSன்னு ஒரு ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ ரெண்டுமே எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. சப்போஸ் நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தாலுமே இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா பார்க்கலாமா, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தாலுமே பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இதுல கிடைக்குமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த கம்பேரிசன் எடுத்திருக்கோம். ஸோ உங்க ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ PPF பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் PPFல உங்களுக்கு 15 years லாக்இன் பீரியட் இருக்கு அண்ட் மினிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து 500 rupees per year. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா பிரீமியம் பேயிங் டேர்ம் ஒன்லி 10 years தான் இந்த பாலிசிக்கு இருக்கிறதுனால லாஸ்ட் 5 years மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 500 rupees நம்ம பண்றோம் ஜஸ்ட் டு கீப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோயிங். அண்ட் ELSSல பாத்தீங்கன்னா ரிடீம் பண்ணும்போது டாக்ஸபிள் தான். இந்த ரிடம்ஷன்ஸ் எல்லாமே டாக்ஸபிள். ஸோ எப்படி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுல இருந்து வர போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ தான் நம்ம வந்து IRR கால்குலேட் பண்றோம். டாக்ஸ்
டேக்ஸ் கால்குலேஷன் ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக, நீங்கள் கண்டிப்பாக அது பார்க்கலாம். ஸோ இப்போ HDFC லைஃப் ஸ்மார்ட் ப்ரொடெக்ட் பிளானில் வர அந்த 8% சினாரியோக்கு சிமிலராக தான் பியூர் டேர்ம் ப்ளஸ் PPF ஓட IRR இருக்கு 6.14%. அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். பட் HDFC ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் அதோ 25 இயர்ஸில் அவ்வளோ கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோ பெஸ்ட் கேஸ் சினாரியோவில். ஆனால் PPF ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கம்பேரிட்டிவ்லி HDFCயால ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னு கூட கம்பேர் பண்ண முடியல டெஸ்பைட் பீங் அ மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். இதே வந்து சரி ரிஸ்க் இருக்கிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்டோடய கம்பேர் பண்ணுவோம். பியூர் டேர்ம் பாலிசி பிளஸ் ELSS காம்பினேஷன் எடுத்துப்போம். இதோட IRR போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன், அது போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணும் போதே 10.39% வருது. இது கண்டிப்பாக நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் இது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, HDFC லைஃப் ஸ்மார்ட் ப்ரொடெக்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் இதுலேயே அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் இருக்கிற மாதிரி. ஆனால் நம்மளோட ப்ரீமியமோட ஒரு போர்ஷன் மட்டும்தான் இன்சூரன்ஸ்க்கும் அந்த ரிமைனிங் அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்டடும் ஆகுது. மற்றபடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க தான். லைக் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ரிஸ்க் அப்பிடேட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் படி சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் பஜாரில் இருக்க நிறைய பாலிசிஸ் மாதிரி நம்ம என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா இந்த யூலிப்பில் சர்டன் சார்ஜஸ் இருக்குது. லைக் ப்ரீமியம் அலோகேட் பண்ண, பாலிசி அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, மொட்டாலிட்டி, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் சில சார்ஜஸ் தான் ரிட்டர்னும் பண்ணுறாங்க அண்ட் ஃபியூச்சர் டைம் வேல்யூ ஆஃப் த மணி கன்சிடர் பண்ணாமல் ஆட் பண்ணுறாங்க ஃபியூச்சரில். ஸோ இந்த சார்ஜஸ் தான் நம்ம பொட்டன்ஷியல் ரிட்டர்னை ஆக்சுவலி புல் டவுனே பண்ணுது. ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை லைஃப் கவருக்காக கன்சிடர் பண்ணலாம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு செப்பரேட்லி உங்கள் லைஃப் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் வயபிள் ஆப்ஷன். உங்கள் கோல்ஸ் மீட் பண்ணுறதுக்காகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா லாங் ரன்ல கண்டிப்பாக ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி யூலிப் பாலிசினா அதோட பாலிசி டேர்ம், சார்ஜஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் தரோலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் பட் இந்த மாதிரி பாலிசிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது பிகாஸ் நம்ம இப்போ பார்த்த மாதிரியே. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி இந்த பியூர் டேர்ம் பிளஸ் இன்வெஸ்டிங் செப்பரேட்லி இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் எப்போவுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வைஸ் டு டேக் த ஹெல்ப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.